பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. காலையில இருந்து பிட் பாக்கெட் அடிக்க ஒண்ணும் கிடைக்கலன்னு நினைச்சோம், கிடைச்சிருச்சு. வைப்பு பக்கத்துல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இடுப்புல ஒரு சுருக்கு பை, சுருக்கு பைக்குள்ள இருக்க பணம் நமக்கு. அத அடிச்சிட வேண்டியதான். மகளே, என்ன மகளே உட்கார்ந்து நிக்கிற? இன்னைக்கு ஒண்ணும் சமைக்கலையா? எப்படி சமைக்கிறது? வேகாத வெயில்ல நான் வெத்தல வித்த காசை அவனோ திருடின்னு போட்டானே. உழைச்சு சம்பாரிச்ச காசை திருடின்னு போயிட்டானா? அவன் உருப்படவே மாட்டான். ஏமானி பிசினாரி. நீ கவலைப்படாதம்மா, நான் உழைச்சு சம்பாரிச்சிருக்கேன். குடுங்க இந்த பையன். உண்மையை சொல்லு, எங்க இருந்து கட்சி இந்த பையன்? அது வந்து சொல்லனா? அது வந்து ஒரு பொண்ணு குழாயாண்ட தண்ணி புடிச்சுக்கிட்டு இருந்தது, அதுகிட்ட இருந்து நான் அபேஸ் பண்ணிட்டேன். பெத்த மாவுகிட்ட இருந்து அபேஸ் பண்ணிருக்கிய, உருப்படுவியா நீ? உன்கிட்டே அடிச்சனா? சரி அத்த விடு, நம்ம குடும்ப நிலைமை இன்னும் ஆகும். சரியான ஆளு வேணா நீ. பேசாம இந்த திருட்டு தோலை விட்டுட்டு என்ன மாதிரி வெத்தலை வித்து போய்க்கலாம்ல. நீ வெத்தலை வித்தா இந்த ஊர்ல எல்லாரும் வாங்குவானுங்க, நான் வெத்தலை வித்தா எவன் வாங்குவான்? அத்த விட்டு, நம்ம குலை என்ன கோத்திரம் என்ன, பரம்பரை பரம்பரையா திருட்டு தொழில் செஞ்சே பேர் வாங்கின குடும்பம் நம்ம குடும்பம். அத்தை விட்டுட்டா நம்ம அம்மா அம்மம்மா அப்பா அப்பப்பா தாத்தா தத்தத்தா பாட்டி பப்பாட்டி அவங்க ஆவி நம்மள மன்னிக்குமா? உன்னை திருத்தவே முடியாது. துணுக்கான யாரியா? இரு கேட்டு சொல்றேன். நான் தான். இந்தா லெட்டர் வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்க? போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து. அட யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா? எனக்கு என்னமா தெரியும்? இந்தப்பா கொஞ்சம் படிச்சு சொல்லேன். பம்பாயில இருக்கால உன் மருமக மச்சக்கால, அவன் மெட்ராஸுக்கு வர போறானா. இந்த லெட்டர். என்னம்மா ஓ மச்சா மச்சக்கால சின்ன பிள்ளையில பம்பாய் போனானே, அவன் திரும்பி வர்றானா? அவன் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் ஞாபகம் இல்லாம? அதான் சின்ன பிள்ளையில உடம்புல துணியே இல்லாம அலையுமே. அதை மட்டும் கரெக்டா வச்சிருக்கேன். ஏன்பா மச்சான் வரும்போது ஃபுல் கை ஷர்ட் ஃபுல் பேண்ட் போட்டு உடம்பு மூடி மார்ச்சிங் தானே வரும்? என்னது வெக்க பார்த்தேன். நீ வெக்கப்படுறத சொல்லித்தான் தெரிய வேண்டியது இருக்கு. மிச்ச மீதி வைமா, உன் மச்சான் வந்தோன்னு காட்டணும் வெக்கத்தை. போனேனா மச்சக்கால, நீ வந்த உடனே உன்னையும் திருட்டு தொழில இறக்க போறேன். மகேஷ் ஹியர். ஹலோ மை சன். எஸ் டாடி. என்ன நீ இன்னுமா ரெடியா இல்ல? 12:30க்கு ஃளைட் ஆச்சே. ரெடி. நான் பாரு, பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் லண்டன்ல இருந்து நீ தாய்நாட்டுக்கு போற. ஃளைட்ல போகும்போது சர்வ ஜாக்கிரதையா நல்லபடியா நீ போகணும். அது நீங்க பைலட் கிட்ட சொல்லிடுங்க. தெளிக்குது. நேரமா சில விஷயங்கள் பேசணும். என்ன டாடி கூப்பிட்டீங்களா? பாரு, பாம்பேல நீ இறங்கின உடனே என் ஃப்ரெண்ட் பஜல்லால மீட் பண்ற. மெட்ராஸுக்கு போன உடனே என் ஃப்ரெண்ட் செல்வநாதனுடைய மகளை நீ பாக்குற. ஓகே. பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தது, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். ஓகே டாடி, கிளம்புறேன். புறப்படு. இது ஞாபக மறதியா, பாம்பேல பொண்ணையும் மெட்ராஸ்ல பஜன்லாலையும் தேடாத. பாம்பேல பஜன்லால், மெட்ராஸ்ல பொண்ணு. ஓகேயா? கரெக்ட். உன்னை நம்பி ஒரு நல்ல காரியம் பண்ணவே முடியாது. கிண்டலா? ஏன்னா இந்த தும்மலை வச்சுக்கிட்டே நான் ஃபாரின்ல தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கேன்டா. நான் கிளம்புறேன். நவ் யூ ஆர் மை சன். பை பை. எப்ப பார்த்தாலும் இருந்துகிட்டே இரு. சொன்னதெல்லாம் மறந்துடாத. என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம கொலப்பெருமைய நிலநாட்டு. சரி தாத்தா, சாக போற இந்த நேரத்துல எனக்குன்னு என்ன சொத்து வச்சிருக்க? இருமல் தான். அட பைத்தியக்காரா, நான் என்ன அவ்வளவு மடையனா? அதான் ஒரு சகப்பட்டி இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வா. என்ன தாத்தா பொட்டி கனமா இருக்கு, நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கியா? இந்த மாதிரி சொத்தை எந்த தாத்தாவும் சேர்த்து வச்சிருக்க மாட்டான். என்ன தாத்தா? என்னடா பாக்குற? இந்த அருவாளு சுத்தியலு பிளேடு இதெல்லாம் வச்சுதான் இந்த தாத்தா, அம்மா இந்த தாத்தா
பம்பாய் தாராவையில பெரிய ரவுடின்னு பொழப்பு நடத்தினேன். இதே அறுவாள் சுத்தியில் பிளேட வச்சு மெட்ராஸ்ல பொழப்பு நடத்து. பெரிய ரவுடின்னு பேர் வாங்கணும். நம்ம குலப்பெருமையை காப்பாத்துன்னு சத்தியம் பண்ற. கபர்தார் கபர்தார் தாத்தா. தாத்தா இந்த அருவாச்சை நான் சத்தியமா சொல்றேன். ஆத்தா மெட்ராஸ்ல பெரிய ரவுடி வருவேன் தாத்தா. பகுத்தாச்சா, உனக்கு பாஷை புரிஞ்சு போச்சு. இப்பவே மெட்ராஸுக்கு புறப்படு. மெட்ராஸுக்கு புறப்படுறதுக்கு முன்னாலே ஒரு முக்கியமான விஷயம். மெட்ராஸ்ல உன் மாமன் துலுக்கானம்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு கண்ணாம்மான்னு ஒரு பொண்ணு இருக்கு. நீ அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்து. பெரிய ரவுடின்னு பேர் வாங்கு. நான் சாக போறேன். சாகிறதுக்கு முன்னால இந்த விளக்க ஊதி அணைச்சிரியா? தாத்தா இதுக்காக ஏன்டா அழுவுற? அதுக்காக இல்ல தாத்தா, விளக்குல என்ன தீர போகுது. நீ வேமா சாவு. ஊதிட்டு சாவு. அதுவே இருக்கா பேராண்டி? நான் சாகிறதுக்கு முன்னால என் கடைசி ஆசையை நிறைவேற்றியா? என்ன தாத்தா? என் கால் கொஞ்சம் அடிக்கிறது சொரிஞ்சு விட. போதும். யாருமே ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போக வரலையே, என்ன பண்றது? என்ன தலைவரை துல்கானா? என்ன ஆச்சரியம் பாத்தியாபா? 7 மணிக்கு வர ட்ரெயின் 7 மணிக்கு வந்துருச்சு. 8 மணிக்கு வர ட்ரெயின் 8 மணிக்கு வந்துருச்சு. என்ன கலைக்கு பாத்தியாபா? இதெல்லாம் நேத்துக்கு வர வேண்டிய ட்ரெயின். அப்படியா? இன்னைக்கு வந்திருக்கு. ஆமா, இன்னும் என் மாப்பிள்ள மச்சக்காலையை காணாமே. எங்க போடுவான்? டாக்ஸி பிடிக்கிங்க தானே வந்தாகணும். அத்தானே. கத்தி, பிளேடு, சைக்கிள் செயின். நம்ம மாப்பிள்ள மச்சக்காலையே தான். மாப்பிள்ள நானாவது மாப்பிள்ளையாவது? வாட் நான்சென்ஸ். ஐ அம் டாக்டர் மகேஷ். தலைவர பாத்தியாபா? மாப்பிள்ள ஐசா இங்கிலீஷ் பேசுறாருப்பா. வாட் ஐசா நைசா? இதன் பொட்டியே இல்ல சார். என்னப்பா கதை விடுற? உன் பொட்டி இல்லைங்கிற, மச்சக்கார இல்லைங்கிற, மகேஷ் சொல்ற. எதுவும் பேசாத. ஊட்டாண்டு வந்து எல்லாம் பேசிக்கலாம். ஊட்டாண்டே பேசாத. பொட்டி எடுத்துட்டு வா. ரேஷன் கடை இங்க மாத்திட்டாங்களா? ஒண்ணும் இல்லது, நம்ம சுலுக்கார மாப்பிள்ள மச்சக்கால பம்பாயில இருந்து வந்திருக்காரு. அவரை பார்க்கத்தான் இவ்வளவு கியூ. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. நல்லா பாருங்க, பாத்துட்டு சும்மா போயிடாதீங்க. 10 பைசா போட்டு போங்க. போடியா? போடியா? மச்சக்கால போடியா 10 பைசாவே? எங்க செக்கா கொடுத்தா வாங்கிட்டீங்களா? நீங்க கொடுக்கறது 10 பைசா. என்ன செக் வண்டி கிடக்கு? போயா குடியா பொட்டியா? குடியா பொட்டியா? என்ன 10 பைசா கொடுத்துட்டு பொட்டியை வாங்கிட்டு போ. அடப்பாவி. இந்தயா ஓம்படி, அதை கொண்டு போய் உள்ள வை. வேற பாரு, பலகார மாதிரி. அடப்பாவீங்களா? எக்ஸிபிஷன்ல கடல் கண்ணியை காமிச்சு துட்டு வாங்குற மாதிரி என்ன காமிச்சு சம்பாதிக்கிறீங்களா? பாவீங்களா? ஏமாச்சா மாமால இருந்து வந்துக்கிறியா? கண்ணம்மா ஊத்தி கீராள. யாரு கண்ணம்மா? குறும்ப நாடாயா? எனக்கு லவுக்க தாவணி பாவாடா ஏதாச்சும் வாங்கி வந்தியா? நீ வாங்கி வந்தியா? இங்க கசுமால கசுமால வாங்கிட்டு வந்திருக்கிறத பாரு. கத்தி, அருவாள், பாட்டில் தோத்து இருக்கேன். எல்லாரும் மனுஷனா சும்மா கூடாதுமே. மாப்பிள்ளை தொழிலுக்கு தயாரா வந்திருக்கிறத நினைச்சு குஜால் பிடிவியா? குஜால் பாடுறாங்க. குஜால் வாடி மீன் குஜால்? குஜால்னா குஜாலியா? எஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன். திட்டாத. யாரும் இல்லையா? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி கால இல்ல, டாக்டர்னு சொல்ல போறேன். அப்படிதானே? மறுபடியும் மறுபடியும் இப்படி கூவிக்கின்னு இருந்த உன் குடல உரிதி. இடுப்புல பெல்டா கட்டி வந்தா கைத கைத. இத பாரு மச்சான், என் நைனா ரொம்ப பொல்லாத ஒருபா. ஒழுங்கா மறுவாதியா அவர் சொல்றபடி நடந்துக்க. இல்ல நான் உருவுறதுல பயங்கரமான ஆளு. உன் குடல உருவிடுவேன். கபர்தார். கபர்தார்னா என்னங்க? கபர்தார் எங்க அப்பா கடைசியா சாகும் போது இதான் சொல்லி செத்தார். கபர்தார். அப்பா நல்லா கலை பண்ணிடுவா. ஐயோ ஐயோ, என்னயா என்னாச்சு? மூக்குக்கு நெத்திக்கு நடுவுல சில்விஷமா அரிக்குது. கொஞ்சம் சொரிஞ்சு விடுமா? சரிமா. ஐயோ, அரிக்கல அரிக்கல, விட்டுருமா. பெட் காஃபி ப்ளீஸ். என்னது பெட் காஃபியா? பெட் காஃபி உடச்சா பெட்டே இல்ல, இதுல காஃபி வேறையா? காலையில எந்திரிக்கணும், பல்லு விளக்கணும், அது மனுஷன் செய்யற வேலை. 300 மில்லி அடிக்கணும், தொழிலுக்கு போகணும். தொழில இன்னைக்கு கிண்டி ரேட்டு. ஐயோ சத்தியமா சொல்றேங்க, எனக்கு குதிரை ஓட்டவே தெரியாது. சரியில்லைங்க, கீழே பிட் பாக்கெட் அடிக்கணும். குதிரை கிட்டியா? பார்க்க வர்றவங்க கிட்ட பிட் பாக்கெட் அடிக்கணும். ஐயோ எனக்கு திருடவே தெரியாதுங்க. இது திருட தெரியாதா? அடிச்சா குடல் குந்தாணி எல்லாம் வெளியே வந்துடும். குடல் தெரியும், குந்தாணி எங்க இருக்கு? நைனா நைனா
மச்சான பார்த்தா பாவமாகுது நைனா. அதுக்கு தொழில் தெரியாத மாதிரி தான் இது. இவனுக்கு தொழில் தெரியாது, பயங்கரமான ஆளு, நடிக்கிறான். நைனா வேணா என் கூட கூட்டிட்டு போய் வெத்தலைக்கு கத்து கொடுக்கட்டுமா? சரிம்மா, இப்ப நம்ம ஊர்ல ஓவத்திலைக்கு தான் கிராக்கி, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆம்பளைங்க திருடுறதுதான் நம்ம பரம்பரை தொழில். ஆட்ட மறந்துடாத. என்னப்பா உனக்கு மெய்யாலுமே திருட தெரியாதா? சத்தியமா தெரியாதுங்க. திருட தெரியாது. நாளைக்கே உனக்கு திருடுறதுக்கு ட்ரெயின் கொடுத்த வேண்டியதான். என்னப்பா? சரி சார். சரி சாரா, மரியாதை எல்லாம் பேசாத. மாமான்னு கூப்பிடு. கைத. சரி மாமு. மச்சான் கம்முனு கடை. கைதே கசுமால தெரிக்க. கைதே கசுமாலம் தெரிக்க. ஆஹா மவனே, இவன் நம்ம பரம்பரை தான். பம்பாயில சுத்தி இருந்திருக்கான். ஓகே. ஏன் சார் என்ன ஏங்க நிறுத்திருக்கீங்க? ஏன் சாரா யார பார்த்து மரியாதை எல்லாம் பேசிக்க நிக்கிற? இது நியாயம். என்ன ஏங்க நிறுத்திக்கிற? இப்ப இது ஊடு இல்ல, பஸ். இது கம்பி புடிச்சுக்கோ. இப்ப பஸ் போய்க்கினே கீது. சரி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம ஊர் பஸ் போய்கிட்டே இருக்கும் போது ஆடாமடா போகும். ஆடு. நீ என்ன இந்த பஸ்ல போற? ஆடியா? புலியாட்டம் ஆடுற? ஒழுங்கு ஆடு. இப்போ இந்த பர்ஸ் உன் கைக்கு வரணும். என்ன பண்ணுவேன்? அண்ணா பத்த கொடுங்க. அவ்வளவுதானே? உனக்கு அறிவு இருக்கா? இவன் நம்ம ஆளு கேட்டவன குடிச்சிட்டான். நீ அடிக்க போறது வேற ஒரு ஆளு. அதனால பஸ் போய்க்கினே இருக்கும். அப்போ டிரைவர் பிரேக் போடுவான். அந்த நேரம் இது மாதிரி தானே நைனாவே அடிச்சிடுவேன். பையன் தயாராயிட்டான். லைன்ல அனுப்பிச்சிட வேண்டியதான். சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. மத்ததெல்லாம் கண்ணம்மா நீ பாத்துக்கோ. வாங்க போகலாம். வாங்க மாமா. இந்த பர்ச புடியே. என்ன சொல்லி கொடுக்க போற நீ? பிக் பாக்கெட் தானே? அதுக்கு தான் இடமா? நீ வா, நான் உனக்கு சொல்றேன் பாரு. பிக் பாக்கெட், ஃப்ரண்ட் பாக்கெட், மேல் பாக்கெட். என்னையா ஒண்ணும் கிடைக்கல நினைச்சுக்கிட்டு இருந்தமே, கிடைச்சிருச்சு. அங்க பார். ஏய், நான் மச்சத்தை சொல்லல, ₹1,00,000 பெருமானம் உள்ள நெக்லஸ் சொல்றேன். உண்மையிலே நீ என் சிஷ்யனா இருந்தா அந்த நெக்லஸ் என் கைக்கு வரணும். நான் கழுத்தோட அதை எடுத்துட்டு வரேன். சரி சரி, இங்க இருந்தா மாட்டிக்குவோம். வா போலாம். என்னது மாட்டிக்குவோமா? மாட்டி விட்டேன்னு சொன்னேன். ஐயோ, கை கழுவே இல்லைங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கழுத்து வர்றேன். என்ன என்னவா? ஐயோ, எது? நெக்லஸ். கொடுக்க முடியாது. ஒரே குத்து. சதக் சதக். குத்துனா கத்துருவேன். எப்படி கத்துவேன்? நான் தான் முன்னாடி குத்திருவேன். கழட்டுமா? கழட்டு. கழட்டிடுமா? பாப்பா, பைப்பு மூடு. தண்ணி வேஸ்ட் ஆகுது. நான் வெளியில போறேன். கத்தின ஜாகிரதை. அப்பா, என் நெக்லஸ். என்ன குட்டியா? ஒண்ணும் இல்ல. கத்தி. ஐயோ, அப்பா, என் நெக்லஸ் திருடிட்டு போறான். அண்ணா, நெக்லஸ் விலைக்கு இருக்கு, வேணுமா? நல்லா இருக்கு. சீக்கிரம் சுட்டு. ஆமா, இது எங்க பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்தோம்? நீ சாந்தி வீட்டுக்கு போ. இவட போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் நடறா. உன்னை நான் எங்கேயோ பாத்துருக்கிறேன். தங்கச்சி நடந்தால விவரமா சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல சார். ரைட். கான்ஸ்டபிள் ரெடியா? ரெடி சார். பேனால மை போட்டுருக்கியா? நம்ம பேனால எப்பவுமே மை தீரா சார். பி கேர்ஃபுல். ரெடி ரெடி. குயிக் குயிக் டெல் மீ. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சாந்தியும் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம். ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கீங்க? கான்ஸ்டபிள் சார், ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க மேம். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணேன். முருகா, டெல் மீ குயிக் குயிக் குயிக். சாந்தி பொண்ணு சாப்பிட்டுட்டு கை கழுவ போச்சு. சாப்பிட்டு கை கழுவ போயிருக்கு. கான்ஸ்டபிள், சாப்பிட்டு கை கழுவ போயிருக்காங்க ஐயா. இதுக்கு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணு. சாப்பிட்டு கை கழுவுறதா? எஸ் எஸ், நோட் பண்ணு. முருகா, டெல் மீ. அப்புறம் சார், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த சாந்தி பொண்ணுக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி போட்டேன். அதை இந்த திருட்டு பையன் ஒரே அமுக்குடான். நான் அவனை அமுக்கி இங்க கொண்டு வந்துட்டேன். எதை சார் கண்டுபிடிச்சீங்க? உங்க சாந்தியினுடைய வைர நெக்லஸ இவன் தான் திருநாங்கிறத கண்டுபிடிச்சேன். கான்ஸ்டபிள், என்ன பண்ற? ஒரு இன்சிக்ல படுத்துட்டு சாந்தி வீட்டுக்கு போ. அந்த அம்மாவுடைய கழுத்து சுற்றளவு மட்டும் ஆனந்த எடுத்துக்கிட்டு வா. ஏன்னா இந்த கேஸுக்கு இதான் முக்கியமான பாயிண்ட். முருகா, வர்றேன் சார். ஏன் கழுத்து சுற்றளவு அளந்து எடுத்துட்டு வர சொன்னேன்னா, அந்த கழுத்துல தான் அந்த வைர நெக்லஸ் இருந்தது.
உங்களுக்கு ரொம்ப அறிவு சார். அதான் இந்த உத்தியோகம். என்னமோ பிராக்டிஸ் கிளியது பெரிய ஆஸ்பத்திரியா கட்டி இருக்கிறாங்க. இது என்ன மனுஷ ஆஸ்பத்திரியா மாட்டு ஆஸ்பத்திரியா இப்படி அலறான்? அவஸ்தையில அலறான். நீ கேள்விப்பட்டியா? நீ கூட இங்கதான் பிறந்தப்ப கழுத மாதிரி கத்துன, அதுக்காக உன்னை கழுதைன்னு சொல்ல முடியுமா? பரவாயில்லையே, நல்லா ஞாபகம் வச்சிருக்கிற. ஆமா, உள்ள வெண்ணிலாரை போட்டுக்கிட்டு 2-3 திரிஞ்சுக்கிட்டு இருந்தது, அதெல்லாம் தான் உன் நர்ஸ. என்ன பர்சா? உங்க ஊர்ல எப்படி இருப்பா நர்ஸ்? இங்க டிரெஸ் வெள்ளை, அங்க ஆளே வெள்ளை. வெள்ளையா இருந்தா என்னயா? வேலை சுத்தமா இருக்கணும், தெரியுமா? மதுரை முன்னாடிக்கு சீரியஸா வர்த்தகரி தின்னானா? மூடேடி கறி கறி நானா அலைஞ்சா? இந்த அம்மாவாசை என்னைக்கு எவன் வாங்கி கொடுத்தான்? நீ போய் பையனை பாரு, நான் முன்னாடி பார்த்து வரேன். பையன் பையனா பாப்பா என்ன பண்றது? என்ன பண்றது? காதை கொடுத்து திருப்பி கொடுத்துறேன்டா. உட்கார். ஹலோ மை சன் மகேஷ். என்னடா கோலம் இது? மாலைனா இப்பதான் லண்டன்ல இருந்து கபால் வந்து குளிச்சீங்கன்னா மோசம் நினைச்சேன். உன் பாஷா அதை விட மோசமா இருக்குது. ஆமா, இந்தியாவில இப்ப டாக்டர் எல்லாம் இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட ஆரம்பிச்சிட்டாங்களா? இது மாதிரி லுங்கி கட்டினாதான் காத்தோட்டமாக்கிது. அத்தான் விட்டா உறவு முறைய மாத்திரம் போல இருக்குது. என்னன்ற நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. நீ யார்? லண்டன் பிச்சுவோட சன். நதிக்கரையில பிறந்த நீ பூம் நதிக்கரையில பிறந்த மாதிரி பிஹேவ் பண்ற. இதுக்கெல்லாம் காரணம் அந்த டாக்டர் செல்வநாதன். எங்கவன்? அவனை பிடிச்சி என்கொயர் பண்ற. டாக்டர் செல்வநாதா, செல்வநாதா மாப்பிள்ளை பாத்தியா? பையன் ஒரு மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறான். எந்த பேச்சு? லண்டன்ல இருக்கும்போது ஜாதி ஜாதி அப்படின்பா, இப்ப நைனா இது நைனா அப்படிங்கிறான். சுத்தமா அவனுடைய நட உட பாவனை எல்லாத்தையும் நீ கெடுத்து வச்சிருக்கிற. அறிவு கேட்டவனே, அவன் இந்த ஊர் கலாச்சாரப்படி நடக்கிறான். நீ இருக்கிற ஊர்ல வேட்டி துணிமணிலாம் அவுத்து விட்டுக்கிட்டு தெரியலாம். இங்க அப்படி முடியுமா? வெட்டிடுவாங்க சென்சார்ல. அதுக்காக ஒரு டாக்டர் ரவுடி மாதிரியா இருக்கிறது. ரவுடி மாதிரி சொல்றாங்க. ஐயோ மாமா வராரு, உட்காரா. பேஷண்ட்டை எப்படி கவனிக்கிறாரு டாக்டர்? தொழிலுக்கே ஒரு பெருமை. வாங்க மாமா வாங்க. உங்க அப்பா இருக்கானே அந்த மடைய உங்களை ரவுடின்னு சொல்றான். சொன்னா சொல்லட்டு மாமா. நான் லண்டன்ல டாக்டருக்கு படிக்கும் போது இந்த மெட்ராஸ் வெயில் பட்டு பட்டு இப்படி கருத்து போயிட்டேன். அதனாலதான் அப்படி சொல்றேன். வாஸ்தவம் தான். இங்க வெயில் கொஞ்சம் அதிகம் தான். நீங்க தொழில கவனிங்க. பேஷண்ட் அங்க திரும்பியா நெஞ்ச விரிச்சு காட்டு. விட்டு மடையா இந்த வர்றேன்டா. உன் பையன் நல்லாத்தான் இருக்கான், நல்லாத்தான் பேசுறான். ஒரு டாக்டர் இதை விட எப்படி இருக்க முடியும்டா? மெட்ராஸுக்கு ஓகேப்பா, மான்செஸ்டருக்கு வந்தாங்க மானம் போயிடுமே. பாரு, நீ வந்ததுல இருந்து வாழு 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 கத்திக்கிட்டு இருக்க. பையன் பேர்ல பாயாத, பிரஷர் வந்துடும். அப்புறம் உன் பையன் கிட்டே பார்க்க வேண்டிய நிலைமை வந்து சொல்லிட்டேன். அப்படின்னா இப்பவே ஸ்ட்ரைட்டா ஹோட்டலுக்கு போயிருப்பேன். ஹோட்டலுக்கு போறதுக்கு முந்தே பையனை கடைசி முறையா பார்த்துட்டு போவா. ஐயோ 2 பேரும் சேர்ந்து வராங்களே. ஏடா கண்ணா, சிம்பிளா இருக்க வேண்டியதான். அதுக்காக நம்மோட கௌரவத்தை விட்டு கொடுத்துறத 4 பணக்கார பேஷன்ஸ் வரணும். ஒரு டாக்டர் கெட்டப்போட இருக்க வேண்டாம். ஆமா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். 1 மணி நேரமா ஒரு நோயாளியே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு வேற பேஷன்ஸே கிடையாது. ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கியா? ஈயாவது எறும்பாவது. மாப்பிள, உங்க அப்பா திட்டுறாரு, எனக்கு கோச்சுக்காதீங்க. சின்ன வயசுல என்ன கூட தான் அப்படி திட்டுவான். நோயாளிகளை நல்லா கவனிங்க. சரி சரி, சாயந்தரம் டியூட்டியை முடிச்சிட்டு ஹோட்டல்ல வந்து என்ன பாத்துட்டு போ. மாப்பிள, சாயங்காலம் வந்துருங்க. என்னடா அச்சாவது கிச்சாவது வா. இருக்கிறது இருக்க ஒரு பெரிய கார் கிட்ட பந்தாவா நிக்க வேணா. ஆமா, இப்படி பந்தாவா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கிராக்கி மாட்ட மாட்டேங்குத. அங்க பாரு, போட்டு சூட்டோட ஒரு இழிச்சவன் வர்றான். அவங்கிட்ட போய் உன் கை வச்சு காட்டு. இந்த ஆளு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம அப்பா இவர்தான் எங்க அப்பான்னு சொல்லிடலாமா? ஐயோ, அப்புறம் அவரையும் இந்த கும்பல மாட்டி விட்டுருவாங்க. என்னடா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற? போய் புட்டி அடிச்சுன்னு வா. அந்த புட்டியில ஒண்ணு இருக்காதுங்க, ஜலதோஷம் மாத்திரம் தான் இருக்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் தும்பிக்கிட்டே வராரு. டேய் விட்டுருங்க, பாவம் எங்க அப்பா மாதிரி. நம்ம தொழிலுக்கு பந்தபாசமே கூடாது. போய் புட்டி அடிச்சுன்னு வாடானா. வேணாங்க, சொன்ன கேளுங்க. கையில வேற சூட்கேஸ், அச்சு முச்சம் தும்புறான். இவன் தான் லண்டன் வச்சு காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். நீ சூட்கேஸ் அடிச்சுட்டு போ 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 போ.
டாக்ஸி. Come on, come on, come on. Robert, Robert, Robert. ஏன் சார் இப்படி கத்துறீங்க? என்னாச்சு? என்ன ஆச்சா? What sort of country you are living in? Streets are full of thieves and robbers. Can't a man walk in peace? சார் நீங்க பேசுறதெல்லாம் குத்து மதிப்பா தெரியும் சார். என்ன சார் பெட்டில இருந்துச்சு? என்ன இருக்குதா? சோப் கட்டி, சோப் கேக். சோப்பு கட்டியா? இதுக்குதான் இப்படி கத்துனியா? காஸ்மாலம். வாங்க போலாம். புட்டி திருட்டு போச்சே. எதுக்கும் ஒரு மரியாதைக்கு அந்த பொண்ணை நேர்ல பார்த்து சொல்லிவிடுவோம். அதான் பெட்டர். ஹலோ மிஸ் ஷீலா. ஓ, என்ன வர வேண்டாம்னு சொன்னதுக்கு இப்பதான் காரணம் புரியுது. ஓரா டான்ஸ் ஆடி ஓஞ்சி போய் ஒயிலா படுத்துட்டீங்க போல இருக்கு. இட்ஸ் ஓகே. ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேனே. என்ன இந்தியா வர வர ரொம்ப மோசமா போச்சு. உங்களுக்காக சோப்பெல்லாம் வச்சு பொட்டி எடுத்துக்கிட்டு வந்தேன்னா வர்ற வழியில யாரோ தருதலைக்கு பிறந்த பய போல இருக்கு. அது எங்கிட்ட இருந்து அடிச்சுக்கிட்டு ஓடிட்டான். என்ன வருத்தப்படுறீங்களா? நோ நோ, இது போனா 1000 சோப்பு இதை விட காஸ்ட்லியா நானே வாங்கி தரேன். எந்த இப்ப எப்படி குளிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி. என்னது கத்தி? ஓஹோ, இன்னைக்கு கத்தி எறிகிற டான்ஸா? இருக்கட்டும் இருக்கட்டும். பீசி பீசிங்குது. ரத்தமா? வாடா வா. ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பயங்கர கொலையை செஞ்சுட்டு போலீஸ் யூனிஃபார்ம மாட்டிக்கிட்டு அசால்ட்டா உலாத்திக்கிட்டு இருப்பேன். என்ன 5-10 கொடுத்து அப்படியே அனுக்கலான்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. நான் யாரு? லண்டன் பிச்சு. உன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவார்டு வாங்கிக்கிறேன் பாரு. கான்ஸ்டபிள் எஸ்டர் சரதா, ஒரு கோஷ்டியோட செட்டப்பா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? மிஸ்டர், இவதான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். வாட்? நீங்க ரியல் இன்ஸ்பெக்டரா? சார், சத்தியமா சொல்றேன், நான் இந்த கொலையை செய்யல. என்ன இது? கையில கத்தி வச்சிருக்கிற நீதான கொலை பண்ணிருக்கணும். ஏன் சார், கையில கத்தி இருக்கிறதுனால நானா கொலை செஞ்சேன்? இத பாருங்க. ஏன் இன்ஸ்பெக்டர், இப்ப கத்தி உங்க கையில இருக்குது, அப்ப நீங்களா கொலை பண்ணீங்க? அப்படியா? சார், நான் புள்ளம்பிக்காரன். அங்க போடு. ஓ காட், மை டியர் இன்ஸ்பெக்டர், I am only a visitor here, not a murderer. எனக்கும் இந்த கொலைக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. வெட்ல டெட் பாடி, கையில கத்தி, அந்த கத்தியில ரத்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? கொலைன்னு அர்த்தம். Shut up. இன்ஸ்பெக்டர், நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒண்ணு சொல்ல வேணாம். நீ சொல்ல வேண்டியது கோர்ட்ல வந்து சொல்லு. கான்ஸ்டபிள், இந்த பாப்பா அரெஸ்ட் பண்ணு, இந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பு. சார், மாத்தி சொல்றீங்களே. எப்படி சொன்ன? நான் இன்ஸ்பெக்டர், 1000 குடும்பத்தில் இருப்பேன். நீ தான் ரூட்ல கரெக்டா இருக்கணும். பி கேர்ஃபுல். நான்சென்ஸ். இந்த சத்தியத்தை பத்தி உனக்கு தெரியுமில்ல? இப்ப சொல்ல தெரிஞ்சுக்கோ. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இதுவரைக்கும் 2442 கொலை கேசுகள் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கு. இப்ப சொல்லு, அந்த பொண்ண கொலை பண்ணது நீதானே? இந்த லத்தி சத்தியமா சொல்றேன், அந்த கொலைக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது சார். இப்படி கேட்டா சொல்ல மாட்டான். இதே கேள்வி மாற்றி கேட்கிற கான்ஸ்டபிள், நீதானே அந்த பொண்ணை கொலை பண்ணது? இதே கேள்விக்கு பதில நான் மாத்தி சொல்றேன். நான் ஏன் சார் அந்த பொண்ணை கொலை பண்ணணும்? திருநாச்சவன் கேச திசை திருப்பான். நோட் தி பாயிண்ட், நோட் தி பாயிண்ட். இப்ப சொல்லு, அந்த கீழாவ எங்க மீட் பண்ண, எப்படி மர்டர் பண்ண? சார், நான் அவளை முதல்ல சந்திச்சது வினமாத்தான். நான் நம்ப மாட்டேன். திருநாச்சவன் நாக்கம்ல தெரியா? ஸ்ரீனிவாசவன் கொஞ்சம் இருப்பா. சார், நான் உங்களை மாதிரி இல்ல, பெரிய மனுஷன். லண்டன் பிச்சுன்னு பேரு. மெட்ராஸ் டாக்டர் செல்வநாதனுடைய வருங்கால சம்பந்தி சார். நான் நம்ப சொல்றேன்? நம்ப மாட்டேன் சார். நான் சொல்றதை நீங்க நம்பலன்னா 446965 போன் போட்டுக்கலுங்க சார். அப்படியா? இப்ப தெரிஞ்சுக்கிறேன், இப்ப தெரிஞ்சுக்கிறேன். ஹலோ, நான் லட்சுமி பேசுறேன். இன்ஸ்பெக்டரா, என்ன விஷயம்? இத பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசி பழகுங்க. விச்சுவே தெரியுமாவா? யார பார்த்து இந்த கேள்வி கேக்குறீங்க? லண்டன் விச்சு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. என்னது? கத்தியால குத்திட்டாரா? கத்தின்னு சொல்றோம், ஏன் தெரியுமா? குத்தும் போது கத்திக்கிட்டே சாகுறாங்க, அதனாலதான் அதுக்கு பேர் கத்தி. கத்தியால குத்தலாம், ஆனா குத்தியால கத்த முடியுமா?
ஹலோ ஹலோ, என்ன இந்த மனுஷன் போனை வச்சுட்டாரு? அம்மா மாட்டிக்கினீங்களா? நல்லா வேணும். அது வேற யாரும் இல்ல, நம்ம VO2E. VO2E திருநாட்டம் வெள்ளம்பெடுக்க ஓரத்துல துபாயிலிருந்து வந்து இறக்குறீங்களா? நீங்க பாக்குற கள்ளக்கடத்தலுக்கு கோடு வேறா? திருநாட்டம் நோட் தி பாயிண்ட். எழுதியா பக்கம் பக்கமா எழுது. இதை விட ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலும் போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். என்ன மறைக்கிறீங்க? லாக்கப்புக்குள்ள போன அவ்வளவுதான். ஸ்ரீராமன் லாக்கப்ப காட்டு. மறுபடியும் தும்முறான். கான்ஸ்டபிள் தும்மர நோட் பண்ணியா? தும்மர போய் எப்படி சார் நோட் பண்றது? நான் சொல்றேன் செய்வேன். எஸ் சார். கான்ஸ்டபிள் நோட் பண்றது இருக்கட்டும், தாகம் உயிர் போகுது. ஒரு டம்ளர் தண்ணி குடியா? தண்ணி குடுக்கலாம், ஆனா கிளாஸ் உள்ள வராது. நான் வெளியே வரலாமே. ஆமா, அவன் வெளியே வரலாமே. கான்ஸ்டபிள், லாக்கப்ல இருக்க உயிர் போயிட்டா நீ நானும் பதில் சொல்ல வேண்டியதாயிடும். நீ போய் தண்ணி கொண்டு வா, நான் திறந்து விடுறேன். சரி சார். என்ன தலைவலி மாத்திரை? தலைவலி மாத்திரை என்ன நம்ப சொல்ற? உள்ள கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் போலீஸ்ல சிக்கிக்குவான், கைவசம் விஷ மாத்திரையும் வச்சிருப்பான். தன் சகாக்களை காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த மாத்திரை அவனே சாப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உயிரை விட்டுருவான். எத்தனை தமிழ் சினிமா ஓசிப்பாசிலையும் நான் பார்த்திருப்பேன் தெரியுமா? நீ என்ன சொல்ற? கான்ஸ்டபிள் நோட்டீஸ் நோட்டீஸ். அதுக்கு இல்ல, அவர் குரல் அப்படி தப்பா தெரியலையே. நோட் பண்ண செல்வநாதா, செல்வநாதா பாத்தியா இந்த ஆளு என்ன ரொம்ப படுத்துறாரு? இல்ல ரொம்ப ஆட்டாத. கான்ஸ்டபிள் இவங்க கையால குளிக்கிறாங்க, ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணு. குட் மார்னிங் சார். யார் நீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? Who are you? நீங்க தானே டெலிபோன் பண்ணது? இருக்கலாம். இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் நீங்க தானே? இருக்கலாம். சோ இருக்கீங்க? இருக்கு இருக்கு, நான் தான். நீங்க டெலிபோன் பண்ண ஆளு நான் தான். என் பேரு டாக்டர் செல்வநாதன். இவர் என் வருங்கால சம்பந்தி விச்சு, லண்டன் ரிட்டர்ன். இதுதான் லண்டன். விவரம் தெரியாம ஒரு விவகாரத்துல மாட்டிக்கிட்டார், அவரை பெயில் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஒரு கொலை குற்றவாளிய பெயில்ல விட முடியும் சார்? மூஞ்சிய பாருங்க. கான்ஸ்டபிள் கண்ணாடி கொண்டாங்க. உங்க மூஞ்சிய இல்ல சார், அவர் மூஞ்சிய. செல்வநாதா என்ன விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாருப்பா இந்த ஆளு. சரி, என்ன பத்தி கவலைப்படாதே. வாழ்நாள் பூரா இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் லாக்கப்புலயே கழிச்சிடுறேன். ஆனா சாந்தி மகேஷுடைய கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லபடியா கவனிச்சுக்கப்பா. கடவுள் ஒருத்தர் இருந்தா இப்படி தும்முவாருன்றியா? அது இல்லப்பா, நான் ஒரு நிரபராதிங்கிறது ஒரு நாள் உண்மை ஆயிடும். ஆமா, என் மகன் வரல. வச்சு மாப்பிள்ளை இருக்கிறாரு. எனக்கு அப்பா முக்கியம் இல்ல, ஆபரேஷன் தான் முக்கியம்னு ஆஸ்பத்திரியிலே இருக்காரு. அப்படியா சொன்ன? அவன் ஒரு கடலை வீரன். மகன் என்றால் அப்படி இல்லவோ இருக்க வேண்டும். ஒரு நல்ல யோசனை. இப்படியே நீ தும்மிக்கிட்டே இரு, சொத்து வியாதின்னு பயந்து விட்டாலும் விட்டுருவாரு. நீ உள்ள போ, நான் வரேன். நம்ம பண்ண டிஸ்ட் மேல விழுந்த குற்றத்தை வச்சு நான் உங்களை மெச்சுவேன்னு நினைச்சுக்காதீங்கடா. வைரம் எங்கடா போச்சு? வைரத்தை கண்டுபிடிச்சா தான் என் வயிறு நிறையும். கவலைப்படாதீங்க தலைவரே, வைரத்தை சீக்கிரமே கண்டுபிடிக்கும். அந்த லூஸ் இன்ஸ்பெக்டர் இங்கேயா இருக்காரு? சார் இவனுக்கு தெரியுதா? ஏன் தெரியாது? இந்த சாராயக்கடை தகராறுல கத்தி குத்துப்பட்டு செத்தானே கந்தன். அப்படி செத்த கந்தன் நீதானே? இவர் இன்னும் குணமா இல்லையா? ஏங்க இங்க புகார் புத்தகம் இருக்குதா? இருக்கு. எதுக்கு? உங்களை பத்தி மேல இடத்துக்கு எழுதி உங்களை தூக்கிடலான்னு பாக்குறேன். என்ன தூக்க சதி? கான்ஸ்டபிள் நோட் தி பாயிண்ட். நோட் தி பாயிண்ட். எழுதியே எழுத்து போயிட்டேன். நோட்டீஸ். ஷட் அப் யுவர் மவுத். சார் இவனுக்கு தெரியலையா? ஏற்கனவே நெக்லஸ் வழக்குல ஒரு இடங்க வந்திருக்கான் சார். இப்ப பிக் பாக்கெட் அடிச்சான், அதனால இவனுக்கு இழுத்துக்கிட்டு வந்தேன். ஏவா டீசெண்டா இருக்கிற? ஏன் இப்படி அலைகிற? உனக்கு எந்த ஊர் எந்த நாடு? என்னை பார்த்த எந்த நாடு என்று கேட்டீர்கள்? வந்தாரை வாழ வைக்கும் தமிழகமே. நீ சொந்த நாட்டை சுரண்ட ஆரம்பித்தது எப்பொழுது? எப்போது? எப்போது? நீ ஸ்டாப் இட். யூ டச் மீ. திருநாட்டு இவன் உள்ளது இல்லையா? டூலாண்ட்ரி இவன் உள்ளது இல்லை. உள்ளாண்ட்ரி உள்ள ஓடு. வாயா. ஒரு நிமிஷம். இந்தாங்க உங்க பர்ஸ். உள்ளத்துல பறஞ்ச போடுவ. அதே மூக்கு, அதே தும்மல், அதே நைனா.
அப்பா அப்பா மகனே மகனே என்னது மாறி மாறி அணைச்சுக்கிட்டதுல உறவு மாறி போச்சு. ஆமா, நீ எப்படி இங்க? அத்தை விடு, நீ எப்படி இங்க வந்த? அது ஒரு கண்ணீர் கதை, அப்புறமா சொல்றேன். நீ எப்படி இங்க வந்த? என் சோக கதைய கேளு தந்தை குலமே. ஆக சந்தர்ப்பம் சூழ்நிலையினால அப்பன் கொலகாரன் ஆயிட்டான், மகன் திருடன் ஆயிட்டான். ஏண்டா அறிவு கட்டவன, உனக்கு கொஞ்சமான மேனேஜ் இருக்கா? அப்ப எதிரில் பீடி குடிக்கிற கொண்டாட அப்படி வலிச்சுக்க. இது என்ன மேங்களூர் கணேஷா இல்ல தாப்பி சொக்கலாலா? செல்வநாதா, பிச்சோ உன் இஷ்டப்படியே சாந்தியோட கல்யாணத்துக்கு பத்திரிகை எல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டேன். உனக்கு கொடுக்கறதுக்கு கேரளா போலீஸ் ஸ்டேஷன் போட வேண்டியதா போச்சு. பத்திரிகையாவது புடலங்காயாவது. என்னடா புடலங்கா பூசணிக்கான்னு பேசுற? ஒரு எச்சரிக்கை, இவ்வளவு நாளா யார நீ மருமகன் நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அவன் ஒரு திருட்டு பயல். திருட்டு பயலா? அப்போ ஓமக ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான் எனக்கு துணையா. இதோ இவன் தான் என் மகன் டாக்டர் மகேஷ். இன்னும் நடந்ததுன்னு விழாவாரியா சொல்றேன், கவனமா கே. அரக்கோணம் இன்னும் வரலைய? கையில போறதாவே ஞாபகம். அவன் பேரு துணுக்கானோ. துணுக்கானோ இன்னும் காணாம? சொன்ன டயத்துக்கு வந்துருவான், கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் பா. ஏய், நான் யார் தெரியுமா? மெட்ராஸ் வீடு தெரியுமா? மெட்ராஸ் வீடு கட்டுறேன் பார். மெட்ராஸ் வீடு தானே கட்டின, இப்ப ஏன் வீட்டை பாரு. என்னடா பாத்ரூமும் கக்குசலம் வச்சு வீடு கட்டுறான், நம்ம வீட்டுல இல்லையே. ஆமா, இது என்ன வீடு? பம்பாய் வீடு. பம்பாய் வீடா? என்னடா நம்ம கிட்டே உத்தார் காட்டியா நீ? நான் யார் தெரியுமா? பிளேடு பக்கிரி பேரன், கத்தி குத்து கந்த மவன். நான் யார் தெரியுமா? பிளேடு பக்கிரி பேரன், கத்தி குத்து கந்த மகன், துளுக்கானத்தோட மருமகன்டா. துளுக்கானத்துடைய மருமகனா? நான் தான் துளுக்கானம். நான் மச்சக்கால. மச்சக்காலையா? அப்ப நீங்க மருமகன். அங்கேயும் குடிசையில இருக்க யாரு? குடிசை இல்லையா? ஆமா, நீ எங்க எப்படி? இவ்வளவு விஷயம் இருக்கா? ஓகே, இப்ப என்ன உனக்கு சாந்தி தானே வேணும்? அந்த செல்வன் அவனை என்ன பண்றான் பார். நீ என் தோல்ல செத்த மாதிரி படு, மூச்சு கிச்சு விட்டுறாத. என்னங்க பயங்கரமா தகராறு பண்ணா, கீச்சுட்டேன். கீச்சு ஆல் க்ளோஸ். வேற வழியே இல்ல, குத்திட்டேன். ரொம்ப ரகசியம், பாதுகாக்கணும். கத்தி பேசக்கூடாதா? ரகசியம்னா அப்புறம் கத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே, ரொம்ப ஜாக்கிரதை. என்ன இந்த பக்கமா? நான் கொலை பண்ணது சொல்லவே மாட்டேன். இந்த ஊரை விட்டு அனுப்பிடான்னா உலகத்தை விட்டு அனுப்பிட்டான் போல இருக்க. ஏதாவது நமக்கு என்ன, ஆல் க்ளோஸ் ஆனா சரி, வா கைண்டிக்குவோம், சீக்கிரம் வா. இருவா, என்ன தனியா விட்டு போகாத. என்னது உன் தொழிலுக்கு புச்சா கூட்டணுண்டியா? இல்லம்மா, பர்ஸ். நான் பச்சா பர்ஸ் சுருக்கி பர்ஸ்னு. அட கஸ்மாலா, என்ன அப்படி பாக்குற? இவன் யார் தெரியுமா? இவன் தான் உன் ஒரிஜினல் மாப்பிள்ள மச்சக்கால. மச்சக்காலையா? அப்ப அவரு மிச்சக்கால. அவன் யாரோ டாக்டரா, லண்டன்ல இருந்து வந்தவனா, ஆள் தெரியாம வளர்த்துருக்கோம். அப்ப எங்க டாவெல்லாம் போட்ட கேசா? கவலையே படாத, அவனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்ப சரி. மாமா, எனக்கு காந்தியும் உண்டு. நாளைக்கு பார் இந்த துளுக்கான பிளானிங்க சும்மா தூள் படுத்துறேன்.